Hello friends, welcome to Anu's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் சாதம். கோவக்காய்னாலே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, பசங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க, பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பைசஸ் பவுடர் கிரைண்ட் பண்ணி வச்சுக்க போறோம். அதுக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு, இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணுங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1/2 கப் உளுத்தம்பருப்பு, அதையும் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதையும் தனியாக எடுத்து வச்சு கூல் பண்ணுங்க. இப்போ 1/2 கப் தனியா, இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணுங்க. இந்த பருப்பு தனியா எல்லாமே ஏன் மீடியம் சொல்கிறேன்னா, நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே கருகிடும், அது சாட்டே ப்ராப்பராக ஆகவே ஆகாது. ஸோ மீடியமில் வச்சு பண்ணிங்கன்னா தான் அந்த கோல்டன் ப்ரௌன் கலரே வரும் உங்களுக்கு. இப்போ ஒரு 10 காஷ்மீரி சில்லிஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அந்த குண்டு மிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எந்த வெரைட்டி ஆஃப் மிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்பைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சில்லிஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஒரு 10 எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் பெருங்காயம், அதாவது ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுட்டு, சால்ட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கோ. கிரைண்ட் பண்ணிக்கும் போது ஃபுல் பவுடராக கிரைண்ட் பண்ண வேணாம், பட் குறைன்னு கொஞ்சம் இந்த இட்லி மிளகா பொடியெலாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நான் இந்த பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர்லாம் நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக அதை சாப் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ நான் யூஸ்வலாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் சாப் பண்ணுவேன். ஸோ இப்போ ஒரு பேனில் நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்ச உடனே இந்த கோவக்காவை நம்ம இதில் போட்டு போகிறோம். கோவக்காவை நல்லா இதில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டே இருங்க. இதில் தண்ணி ஊற்றிலாம் நீங்கள் வேக வைக்கவே தேவையில்லை. நீங்கள் வாஷ் பண்ணதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். இன்கேஸ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லேசாக தண்ணி தெளிச்சுட்டு அதை வேக வைங்க. பட் தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி நார்மல் பச்சை காய் மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு ரோஸ்ட் மாதிரி உங்களுக்கு வராது. ஸோ சிம்மில் வச்சு இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. ஸோ தட் காயும் வெந்துடும், கொஞ்சம் ரோஸ்டாகவும் உங்களுக்கு வரும். ரோஸ்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு வேறு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கடலெண்ணெய் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, பீனட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த சாட்டே பண்ணி வச்சிருக்கிற அந்த கோவக்காவை இதில் போட்டுடுங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணா சாம்பார் பவுடர் இல்லை உங்களோட மிளகா பொடி ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஒருவேளை தேங்காய் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் பவுடர் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸ் பவுடரை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நீங்கள் சிம்லே சாட்டே பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும், அப்புறம் தீஞ்ச ஸ்மெல் தான் அதில் வரும். இப்போ நான் ஒரு கப் பாயில்டு ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த ரைஸை இதில் போட்டுட்டு நான் அதோட மிக்ஸ் பண்ணுறேன்.
உங்களுக்கு வேணா இதில் ஒரு ஸ்பூன் ஆஃப் கீ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நல்லா கலர்னதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் சால்ட் ஏதாவது வேணால் கூட நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவக்கா ரைஸ் வந்து ரெடி. ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்காது, பட் உங்களுக்கு வெஜிடபிள்ஸும் இதில் இருக்குது அண்ட் யூ ஹேவ் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் தாலும் இதில் இருக்குது. நம்ம பருப்பு முன்னாடியே சாட்டே பண்ணி ஸ்பைசஸ் பவுடர்லாம் நிறையா பருப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு பருப்பும் இதில் சேர்ந்துடும் அண்ட் வெஜிடபிள்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பசங்களுக்கு பண்ணி கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கோவக்கா சாதம். ஸோ இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அனூஸ் கிச்சன். Thank you so much.